அந்த அடிப்படையில் நளினி அவருடைய இந்த துன்பம் துயரம் அவர் முதல் கைது செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர் ஆட்டோவில் ஏற்றி உட்கார வைத்த போது தொடங்கிய பாலியல் வன்மம், சிறையில் தாயையும் மகளையும் உடைகளை உருவி அவர் வலை உண்டு முடங்கி போன கைகளையும் கால்களையும் அடக்கிய மானத்தை காப்பாற்றி புனிததலை நிமராமல் கிடந்த பதிவு செய்கிறார். அவர் குழந்தை பிறந்த அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அந்த பச்சை வயிற்றுடன் அந்த தாய் குழந்தை தொப்புள் கூடி அறுக்கப்பட்ட அடுத்த சில நிமிடங்களே இந்த கொடும் சிறை கொட்டடையில் அவர்கள் அழைத்துச் சென்று அழைக்கப்படுகிறார். அந்த பச்சையவர் குழந்தை யாருக்கு கையளிக்கப்பட்டது? அந்த பாலூட்ட வேண்டிய தாய் எங்கே இருந்தார்? இந்த வழிகளை எல்லாம் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் சிறைகளில் யாரும் அனுபவித்திருக்க மாட்டார்கள். ஆனால் 26 ஆண்டு காலம் சிறைக்கு அடைப்பட்டு கிடக்கிற சகோதரி நளினி அவர்கள் அந்த சிறை வாழ்க்கைக்கு தன்னை உட்படுத்திக் கொண்ட பிறகு 26 ஆண்டு காலத்தில் அந்த கொடுமை வேறு எந்த ஒரு தாய்க்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் எப்போதும் என் தனிமை அறையில் அந்த பெண் கைதிகள் விடுமுறைக்கு சென்று கணவனோடு அவர்கள் சேர்ந்து வாழ்ந்து கற்பமாகி சிறைக்கு வருகின்ற போது அவர்கள் கற்பமாக வருவார்கள். அவர்கள் பேறு காலத்தில் உதிரம் கொட்டும். அந்த உதிரத்தை புடைப்பதற்கு குறைந்தபட்சம் 6 காட்டன் சாலைகளில் என் அருகில் இருக்கும் என்று சொல்லுகிற வரிகளை எல்லாம் இந்த தாய்மை உள்ளம் படைத்த அந்த தங்கைக்கு இவ்வளவு கொடுமைகளா என்று எண்ண தோன்றுகிறது. குழந்தைகளை பார்க்கின்ற போது ஓடோடி வாஞ்சியோடு சென்று அவர்களை கட்டி அணைத்து அன்பு பாராட்டி முத்தமிட்டு நெகிழ்கின்ற காட்சி தன் பெற்று வளர்த்து ஆளாக்கிய மகளுக்கு இல்லையே என்கிற ஏக்கம். தன் தாயும் தங்கையும் உறவுகளும் ஒரே சிறையில் அம்மனமாக்கி எவ்வளவு பெரிய கொடுமை! தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இந்த பேரினவாத அரசியல் ஈழ உறவுகளை எப்படி கொன்று குவித்ததோ, எமது போராளி பெண்களையும் ஆண் போராளிகளையும் விடுதலை புலிகளையும் கரும்புலிகளையும் கொண்டு போய் அழைத்து சித்திரவதை செய்து ஆடைகளை அவிழ்த்து அம்மனமாக்கி ஒருவருக்கொருவர் நேரடியாக பேச சொல்வது எவ்வளவு பெரிய கொடுமை அங்கு நடந்தேறியதோ, அதைவிட மிகப்பெரிய கொடுமையை நளினி அவர்கள் வாழ்க்கையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழுக்கள், இந்த அயோக்கிய காவல்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். கணவனும் நீயும் எங்கள் கண்முன் தொட்டு ஒட்டு துணி இல்லாமல் உடலுறவு கொள்ள வேண்டும், அதை நாங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆடைகளை அழித்துவிட்டு அம்மனமாக்கி அறையில் பூட்டிவிட்டு நான் வெளியே சென்று விடுவேன், வெளியில் நிற்கிற என் சக காவலர்கள் உன்னை என்ன செய்வார்கள் என்று பேசுகின்ற போதெல்லாம் அந்த பிள்ளையின் துடிப்பு, அந்த இதய துடிப்பு, வலி சுமந்த வாழ்க்கை, அதையெல்லாம் இங்கு குறிப்பிடுகின்ற போது உடல் மீது வருகின்ற அடியை நாம் தாங்கிக் கொள்ளலாம், கருப்புகளாக ஆறிவிடும். ஆனால் சுயமரியாதை உள்ள குடும்பத்தில் பிறந்த அந்த தங்கை, அந்த சகோதரர்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் சொல்லி மாறாதது. அப்படி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார். முருகனுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் நளினிக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் ஏனைய 7 தோழர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளையும் எண்ணி எண்ணி அவர்கள் கதைப்பட்டிருக்கிறார்கள். இந்த அவையில் இருக்கிற அருமை அண்ணன் வைகோ அவர்கள் இவர்கள் விடுதலைக்காக செய்த உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு, செலவு எல்லாருக்கும் போற்றுதலுக்குரியது, வணக்கத்திற்குரியது. அதேபோல் நளினியா ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளா, அவர்களுக்காக வாழாடுவதற்கு வழக்கறிஞர்கள் இல்லை என்ற போது தானாக முன்வந்து சென்று அந்த வழக்கிற்காக ஆதரவரம் நீட்டிய வழக்கறிஞர் பெருமக்கள், இங்க இருக்கிற அந்த மூத்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஈநகர் எண் 13 கலைமணி ராமதாசோடு அந்த வழக்கை சந்திக்கின்ற போது கட்டு தூக்கி கொண்டு சொன்னார், நானும் சென்றவர். புலிகளுக்காக யாரும் வழக்காட வந்தபோது ஒரு துரைசாமி வந்தார், ஒரு கலைமணி வந்தார், ஒரு ராமதாஸ் வந்தார். இன்றைக்கு எத்தனையோ இவன் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட துயர வாழ்க்கை, துன்ப வாழ்க்கை, சிறையில் தன்னை பார்த்து ஏதாவது மனு வருமா, அழைப்பு யோசை வருமா என்று ஏங்கி தடுத்த காதுகளுக்கு இதோ இந்த சீமான் உனக்காக வந்திருக்கிறான் தங்கியே என்று கண்ணீரை குறைத்து தன்னை சந்திக்க வந்த தமிழ்நாட்டில் 2009 முன்வாய்க்காலுக்கு பிறகு 1000 துறைகளில் பணியாற்றி அப்பழுக்கற்ற இளைஞர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தம்பியின் தம்பியான சீமானை பார்க்க வந்த 70,000 இளைஞர்களும் 80க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் ஏழுவரையும் பார்ப்பதற்கு என்னை சந்தித்து விட்டாய் தம்பி, அக்கா இருக்கிறான் தம்பி பேரை அறிவு இருக்கிறான், ராபர்ட் இருக்கிறான், பயாஸ் இருக்கிறான், முருகன் இருக்கிறான், சாந்தன் இருக்கிறான், ஜெயக்குமார் இருக்கிறான் என்று
அத்தனை பேரையும் பார்க்க வைத்து இவர்கள் விடுதலைக்கு இதோ தமிழினம் இருக்கிறது என்கிற ஆதரவு கரத்தை ஊட்டியதில் மிகப்பெரிய பங்காற்றியவர் என்னுடைய அருமை ரத்தம் சீமானவர்கள். எந்த இயக்கங்கள் எதற்காக போராட்டம் நடத்தாலும் அடித்தளத்தில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட வாழ்வுரிமை இந்த மக்களை பெருமளவில் கொண்டு வந்து அணிதிரட்டி இந்த தமிழரின் உரிமைக்காக குரல் கொடுக்கிறார் திருமாவளவன் போன்றவர்களும் சமூக நீதி கொள்கையிலும் இன்றைய தமிழ்நாட்டின் பல்வேறு மாற்று அரசியல் கருத்துக்கள் இருந்தாலும் இந்த அரச பயங்கரவாதத்தின் அட்டூழியங்களை தனது அறிக்கையின் மூலமாக தினமும் கிழித்து தொங்கப்போடும் மருத்துவர் ராமதாஸ் ஐயா எல்லாம் ஒன்றாக நீங்கள் கூடினீர்கள் என்று சொன்னால் மீத்தேன் திட்டத்தை மத்திய அரசு தானாக ரத்து செய்தது போல் இந்த தண்டனைகள் தானாக ரத்து செய்யும். காவேரியா, முல்லை பெரியாரா, பாலாரா, மீனவரா, தமிழீழ விடுதலையா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கு ஒன்று கூட வேண்டியவர்கள் ஒன்று கூடினால் இந்திய அரசின் செழிப்பறைகள் கீழியும் நமக்கான விடுதலை கிடைக்கும். அப்படி ஒரு சூழலை அண்ணன் புகழேந்தி தங்கராசோ, எங்கள் அண்ணன் ஓவியர் வீரசந்தானமோ அல்லது இயக்குநர் பொறுப்பில் இருக்கிற அண்ணன் ஆர்கே செல்வமணியோ, அண்ணன் குளத்தூர் மணியோ, தியாகு போன்றவர்களோ அல்லது ஓய்வு பெற்ற பிறகு இந்த தமிழ் சமூகத்திற்காக இன்னும் இந்த உணர்வை அடைகாத்து வைத்து இப்போது ஓய்வு பெற்ற தருணத்தில் இந்திய அரசின் சட்டத்தின்பால் ஏற்றுக்கொண்ட உரிமொழிக்கு இணங்க இங்கு தன் உள்ளத்தில் இருப்பதை எந்த மரபுறவும் இல்லாமல் பேசுகின்ற ஐயா நீதியரசர் பரந்தாமன் போன்றவர்கள், சந்தூர் போன்றவர்களோ முன்னெடுக்க வேண்டும். அது ஒன்றுதான் எம் இனத்தின் நிரந்தர அழிவுக்கும் பகைக்கும் முடிவு கட்டும். அந்த வகையில் ஏகலைவனுடைய நட்பு இங்கே புகழ்ந்து அவர்கள் சொன்னார்களே, தமிழகத்தினுடைய பின்னால் வேல்முருகனை சந்தித்தோம் என்று அந்த அடிப்படையில் தமிழ்நாடு விடுதலைப்படை சில ஆயுத தாக்குதல்களை நடத்திய போது, குள்ளஞ்சாவடி காவல் நிலைய தாக்குதலில் காவலர் கொல்லப்பட்ட போது நான் உள்ளிட்ட இந்த சகோதரர்கள், தமிழ்நாடு விடுதலைப்படையை சேர்ந்த சகோதரர்கள் நெருங்கி சந்தித்த பல்வேறு துயரங்களின் துன்பங்களில் ஒரு வாரியாக சந்தித்தார்கள். அந்த சந்தித்த துயரம் துன்பங்களை அவர் அன்றைக்கு இருந்த போலீஸ் செய்தி நம்முடைய வெற்றிக்கன் போன்ற பத்திரிகைகளில் எழுதுங்கள் என்று 90களிலே தொடர்படுத்த வேல்முருகன் 25 ஆண்டு காலம் அந்த நட்போடு இன்றைக்கும் இருக்கிறார். அந்த உரிமையோடு தான் தம்பி ஏகலைவனை அவர் நான் ஒரு அரசியல் தளத்தில் இருந்தாலும், ஆர்வத்த கருத்துக்கள் கொண்டிருந்தாலும், அவர் குமுதம் இணையதளத்திலும் ஏனைய பத்திரிகைகளிலும் பங்காற்றிய போதெல்லாம் இந்த தமிழர் உரிமைக்காக களமாடுகிற போராளி வரிசைகளில் தம்பி வேல்முருகனும் இருக்கிறார் என்று என்னை அடையாளப்படுத்தினார். அந்த நன்றி உணர்வோடு இங்கே அண்ணன் புகழேந்தி அவர்கள் எனக்காக வருத்தம் தெரிவித்தார்கள். நான் சொன்னேன், கண்டிப்பாக நான் வருகிறேன், கவலைப்படாதீர்கள், மாற்று கருத்து இருந்தாலும் அதை இந்த மேடையில் நாம் பேசிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக அந்த அன்பு சகோதரின் விடுதலைக்காக, ஏழர் விடுதலைக்காக, இந்த குடும்பம் செய்திருக்கிற தியாகத்திற்காக கண்டிப்பாக வருவேன் என்று வந்தேன். என் படம் போடவில்லை என்பதற்காக அவர் மன்னிப்பு கோரினார். நான் படத்தை பற்றி கவலைப்படுவன் அல்ல, படம் காட்டுவன் அல்ல, நான் களத்தில் நின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனக்கு நேற்றுக்கு என்னுடைய புகழேந்தி தங்கராசர் அவர்கள் ஒரு அடைமொழி பெயர் வைத்து என்னை அழைத்தார். என்னை வேல்முருகன் மேடைக்கு வா என்று சொல்லி அழைக்கவில்லை, புலியே மேடைக்கு வா என்று சொல்லி அழைத்தார். நான் பிறந்தது புலியூர், புலிகளோடு பழகியவர். அண்ணன் வைகோ அவரோடு, திருமாவர்களோடும், அண்ணன் சீமானோடும் அந்த மண்ணுக்கு சென்று அந்த புலிகளோடு கைகுலுக்கவில்லை என்று சொன்னாலும் தாய்மண் தமிழ் மண்ணிலிருந்து கைகுலிக்கவில்லை என்ற உணர்வோடு, ஒத்த கருத்தோடு இந்த மேடையில் வீட்டிருக்கிற தலைவர்களும் தமிழர் நெஞ்சங்களும் எடுக்கின்ற முடிவுகளுக்கு என்னால் இந்த உதவிகளை செய்து தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கும், ஏழ்வர் விடுதலைக்கும் உங்களோடு தோளோடு தோள் என்று துணை வைப்பேன் என்று கூறி, இந்த துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி நின்ற அவர்கள் விடுதலை வரையில் நாம் தொடர்ந்து போராடுவோம் என்று கூறி அருமை சகோதரன் ஏகலைவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.